நண்பர்களே, இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஐயப்பன் கோவில் பத்தி தான். ஐயப்பன் கோவில்ல 18 படிகளுடைய சிறப்பு நம்ம சொல்லவே தேவையில்லை. அப்படி ஐயப்பன் கோவிலுக்கு மாலையிட்டு செல்பவர்களின் எண்ணிக்கையும் எப்போதுமே அதிகமாக தான் இருக்குமா. அப்படி பார்த்தோம்னா பங்குனி மாதம் வரப்போகுது. இந்த பங்குனி மாதத்தில் ஐயப்பன் கோவிலுக்கு போவங்க என்னென்ன விஷயங்களை கடைபிடிச்சிங்கன்னா நல்லதாக அமையும் என்பதை பற்றிய ஒரு தெளிவான பதிவு தான் இந்த வீடியோவில் குறிப்பிட்டிருக்கோம். இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும்னா நம்ம உற்சாக நியூஸ் சேனலையும் பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐயப்பனுக்கு பார்த்தோம்னா விபூதியும் சந்தனமும் பால், பன்னீர், 108 ₹1 நாணயமும் தேன், பஞ்சாமிர்தம், இளநீர் ஆகிய 8 கொண்டு செய்யப்படும் அபிஷேகத்துக்கு அஷ்டாபிஷேகம். அங்கே சபரிமலையில் பார்த்தோம்னா ஐயப்பன் கோயில்னாவே பக்தருடைய எண்ணத்தில் தோன்றுவது தான் 18 படிகளை. விரதம் இருந்து இருமுடி சுமந்தோம் பக்தர்கள் ஐயப்பனை காண 18 படி ஏறி சென்று தரிசித்தால் மிகவும் சிறப்பாக சொல்லப்படுது. சுவாமியை இவ்வாறு தரிசித்தால் தான் ஒரு மண்டல விரதம் இருந்து கோயில் சென்று வந்தால் நம்மளுடைய முழு பலன்களையும் புண்ணியத்தையும் பெற முடியும்னு சொல்கிறாங்க. 18 படிகளுக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்குது. அந்த 18 படிகளுக்கும் ஐயப்பனுடைய திருநாமங்களாக அழைக்கிறாங்க. 1ஆம் படி பார்த்தோம்னா குளத்தூர் பாலமும், 2ஆம் படி பார்த்தோம்னா ஆரியக்காவு ஆனந்த ரூபமும், 3ஆம் படி ஏறுமெளி ஏழை பாங்காளனாகவும், 4ஆம் படி ஐந்துமலை தேவனாகவும், 5ஆம் படி ஐயங்கரன் சேதரனாகவும், 6ஆம் படி பார்த்தோம்னா கலியுக வரதனாகவும் அழைக்கிறாங்க. 8ஆம் படி பார்த்தோம்னா சத்திய பரிபாலனாகவும், 9ஆம் படி சர்க்குணசீலனாகவும், 10ஆம் படி சபர்மலை வாசனாகவுமே, 11ஆம் படி வீரமணி கண்டனாகவும், 12ஆம் படி தான் விண்ணவர் தேவனாகவும், 13ஆம் படி பார்த்தோம்னா மோகினி பாலமாகவும், 14ஆம் படி தான் சாந்த சுவரூபமாகவும், 15ஆம் படி பார்த்தோம்னா சர்க்குணநாதனாகவும், 16ஆம் படி பார்த்தோம்னா நற்குல கொழுந்தனாகவும் வணங்குறாங்க. 17ஆம் படி உள்ளத்தமர்வானாகவும், 18ஆம் படி ஸ்ரீ ஐயப்பனாகவும் வழிபடுறாங்க. இந்த 18 படிகளுக்கான தத்துவங்களை நம்ம பார்க்கலாம். முதல் 5 படிகள் மெய், வாய், கண், மூக்கு, செவி ஆகிய ஐம்புலங்களையுமே 6 முதல் 13 படிகள் வரையுமோ அஷ்டம சித்திகளையும், 14, 15, 16 படிகள் பார்த்தோம்னா 3 வித குணங்களையும் குறிப்பதாக இருக்குது. 17ஆவது படி மட்டும் ஞானத்தையும், 18ஆவது படி அஜ்ஞானத்தையும் குறிக்குது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பார்த்தோம்னா தற்போது பங்குனி மாத பூஜைக்காக நடை இன்று மாலை 5 மணிக்கு திறக்கப்படுதான். தந்திரி கண்டாரு ராஜவரரு பிரம்மதத்தின் முன்னிலையில் நெல்சாந்தி அருண்குமார் நம்பூதிரியும் நடையை திறந்து வைத்து தீபாராதனை நடத்தியிருக்காங்க. தொடர்ந்து நாளை முதல் 19ஆம் தேதி வரையுமே தினமுமே பல்வேறு பூஜையும் வழிபாடுகளும் நடைபெற இருக்குது. 19ஆம் தேதி இரவு அதாத்தல பூஜைக்கு பிறகுதான் அறிவாசனம் பாடல் இசைக்கப்பட்டு இரவு 10:30 மணிக்கு நடை அடைக்கப்படுமா. முன்னதாக பார்த்தோம்னா பங்குனி மாத பூஜை முதல் பக்தர்கள் 18ஆம் படி ஏறி கொடிமரத்தில் இருந்து நேராகவே கோவிலுக்குள்ள நுழைந்து சாமி தரிசனம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட இருக்குதா. இதற்கானமாக பக்தர்கள் மேம்பாலத்தை சுற்றி தரிசனம் செய்வதற்கான நேரம் மிச்சமாகும்னு சொல்லலாம். திருவனந்தபுரத்தில் திருவதங்கூர் தேவஸ்தான தலைவர் பிரசாந்த் இது தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பக்தர்கள் கூடுதல் நேரமாக ஐயப்பனை தரிசிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்குது. தற்போது பார்த்தோம்னா 80% பக்தர்களுக்கு முழுமையான ஐயப்ப தரிசனம் கிடைப்பது இல்லைன்னு என்ற நிலை வந்தது. நேரடி தரிசனம் மூலம் பக்தர்களுக்கு முழுமையான ஐயப்ப தரிசனம் கிடைக்க போகுது. சபரிமலையில் பங்குனி ஆராட்டு திருவிழாயொட்டி ஏப்ரல் 1ஆம் தேதி தான் மாலையில் மீண்டும் நடை திறக்கப்படணும். 2ஆம் தேதி காலையில் குடியேற்றத்துடன் ஆராட்டு விழா தொடங்குதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் பார்த்தோம்னா 11ஆம் தேதி ஆராட்டு விழா நிறைவு பெறும்னு சொல்லியிருக்காங்க. மலையில் வாழும் ஐயப்பனை 41 நாட்கள் விரதம் இருந்து வழிபட வேண்டும் நியமமாக சொல்லியிருக்காங்க. 12 வயது பாலகனாக இருந்த மணிகண்டனை வஞ்சமாக காட்டுக்கு அனுப்பிய ராணியும் மந்திரியுமே 41 நாட்கள் கடும் அவதிப்பட்டிருக்காங்க. உடலை வருத்தி துன்பத்தை அனுபவித்தாங்களாம். அதுவே அவர்களுக்கு தண்டனையாக அமைஞ்சிச்சு.
இறுதியில தான் ஐயப்பனே சரணடைந்திருக்காங்க. அவர்கள் இருவருமே விரதம் இருந்ததன் மூலமாகவே தான் 41 நாட்கள் விரதம் இருக்கும் முறை வந்ததாகவும் சொல்லப்படுது. தற்போது 41 நாட்கள் விரதம் என்பது ஒரு மண்டலமாகவும், அதாவது 48 நாட்களாக மாறி இருக்குதா. என்னுடைய கைகளால் துளசி மணியும் ருத்ராட்ச மாலைகளை அணிந்து கடவுளை சன்னதியில விரதம் மேற்கொள்ளணுமா ஐயப்ப பக்தர்கள். மாலை அணிந்த நாள் முதல் மலைக்கு சென்று வரும் வரையுமே முடி நகம் வெட்டவோ சவரம் செய்யவோ கூடாதான். மாலை அணிந்ததுமே முதல் இறைநிலை பெற்ற உணர்வுடன் தான் வாழ்தல் வேணும். சொகுசு வாழ்வை துறக்கணும். அனாவசியமான பேச்சுகளை தவிர்க்கணும். மனைவி மற்றும் பிற பெண்களை தாயாகவும் சகோதரியாக மதிக்க வேண்டுமா. மனசுத்தம் பேண வேண்டும். அன்றாடம் காலை மாலை இருவேளையுமே குளித்துவிட்டு தான் உடல் தூய்மையோடு அக்கம் பக்கத்தினர் அழைத்து ஐயப்பன் பாடல்களை பாடி பிரசாதம் தந்து இறை அருளை பெற வேண்டும். எவ்வளவு பெரிய செல்வந்தரானாலும் கூட இறைவன் முன் ஒன்றுதான் என உணர்த்தும் பார்ப்பவர்களை எல்லாமே இறைவனின் வடிவமாக கண்டு சாமி என அழைக்கணும். அகங்காரம், பதவி மோகம், இல்வாழ்க்கை, இச்சைகள், போதை வாஸ்துக்கள், அசைவம் போன்றவற்றை விடுத்துதான் உண்மையான பக்தியோடோ அர்ப்பணிப்பு உணர்வோடு தான் விரதம் இருக்கணுமா. இப்படி மன உறுதியுடன் தான் மமதியை விட்டு ஐயப்பன் மேல ஒருமுகமாக சிந்தை வைத்து நம்பிக்கையுடன் விரதம் இருக்கும் பக்தர்களுக்கு 18ஆம் படி ஐயப்பன் அருளால வாழ்வில் ஒவ்வொரு படியுமே எளிதாக கடந்து வெற்றியுடன் நிம்மதியான வாழ்வை பெறுவாங்க என்பது நிச்சயம். உள்ள ஐயப்பனை கோவில் கொண்டிருக்கும் பிறப்பும் குறித்த பல்வேறு கதைகளும் புராணங்களும் சொல்லியிருந்தாலுமே சிவன் விஷ்ணு குழந்தையாக அவதரித்தார் என்பதே பொதுவாகவே அனைவராலும் அறியப்படாத ஐயப்பனுடைய வரலாறுன்னே சொல்லலாம். மகிஷாசுரன் என்ற அசுரனை துர்காதேவி அளித்தாளாம். அவனது தங்கை தான் மகிஷி என்பவள். தன் சகோதரனின் அழிவுக்கு தேவர்களை காரணம் என்பதால தேவர்களையும் பூலோகத்தில் இருந்த முனிவர்களையும் இம்சித்து வந்தாளா. அவளை அழிப்பதற்காக தான் ஐயப்பன் உருவானது என மகிஷி பிரம்மதேவரிடம் ஒரு சிக்கலான வரத்தை பெற்றிருந்தாளாம். எனக்கு மரணம் என்று ஒன்று நிகழ்ந்தாலே அது ஈசனுக்கோ திருமாலுக்கும் பிறந்துக்கு குழந்தையாக தான் நிகழ வேண்டும். அதுவும் அந்த குழந்தை பார்த்தோம்னா 12 வயது பிரத்தியத்தின் போது தான் நடக்க வேண்டும்னு சொல்லியிருந்தா. 2 ஆண்கள் இணைந்து குழந்தை பெறுவது என்பது சாத்தியல்ல. ஆகையால தனக்கு அழிவும் இல்லை என்பதாலேயே இந்த வரத்தை மகிஷி கேட்டிருந்தாளாம். விஷ்ணு மோகினி உருவம் கொண்டபோதுதான் ஐயப்பன் அவதாரம் நிகழ்ந்தது. மந்தாள மகாராஜா ராஜசேகரன் மனத்தல வேட்டையாக சென்ற போதுதான் பாம்பார் நதிகரையில குழந்தையினுடைய அழுக்குரல் கேட்டுச்சு. அந்த குழந்தையே ஐயப்பன். குழந்தை இல்லாமல் ஏக்கத்தில் இருந்த மந்தள ராஜனும் அந்த குழந்தையை எடுத்து வளர்த்தானா. குழந்தையுடைய கழுத்துல மணி ஒன்று கிடந்ததால தான் மணிகண்டன் என்ற பெயரும் வச்சிருக்காங்க. இந்த செல்கையில பந்தாள ராணி கர்ப்பம் தரித்திருக்காங்க. அவளுக்கு ஒரு ஆண் குழந்தையும் பிறக்குது. இருப்பினுமே ஐயப்பனுக்கு பட்டம் சூட்டப்படும் என்றிருக்காங்க. மந்திரியும் ராணியும் சூழ்ச்சி செய்து ஐயப்பனை தீர்த்து கட்ட முடிவு செய்திருக்காங்க. அதன்படி ராணிக்கு மருந்துகளை குணமாக தலைவலி ஏற்பட்டு இருப்பதாகவும் காட்டிற்கு சென்று புலியினுடைய பாலை கொண்டு வந்தால்தான் நோய் குணமாகும் என்று நாடகமாடி இருக்காங்க. வயது நிரம்பிய ஐயப்பனும் புலிப்பாலை கொண்டு வருவதற்காக கூறி காட்டிற்கு புறப்பட்ட அங்கு ஐயப்பனுடைய வரமிற்காக காத்திருந்த தேவர்களும் பொன்னம்பல மேட்டில் அவரை சந்தித்து மகிழ்ச்சியா தாங்கள் படும் வேதனையை கூறியிருக்காங்க. இதையடுத்து தான் ஐயப்பன் தேவலோகம் சென்று மகிழ்ச்சியை வென்று பூலோகத்துல தள்ளினாரா. மகிழ்ச்சி விழுந்த இடம்தான் அழுத நதிக்கரை என்று தற்போது அழைக்கப்படுது. மகிழ்ச்சி வதம் செய்யப்பட்டதுமே அவளது அரக்க உருவம் மறைந்து அழகிய பெண்ணாக மாறினாளாம். பின்னர் தான் ஐயப்பனை அடையும் தன்னுடைய ஆவலை தெரிவித்திருக்காள். ஐயப்பனும் தன்னுடைய பிரம்மச்சாரிய விரதத்தை எடுத்துரைத்து அது சாத்தியமாகாது என்று கூறிவிட்டாராம். ஆனால் தான் இருக்கும் இடத்துல இடது பக்கத்துல மாளிகைபுரத்து அம்மன் என்ற பெயரில் வீற்றிருக்கும் வாய்ப்பை அவளுக்கு அருளியிருக்காரு. மகிழ்ச்சியும் துன்பத்துல இருந்து விடுபட்ட தேவர்கள் அனைவருமே புலியாக மாறியும் ஐயப்பனுக்கு புறப்பட்டன. புலிக்கூட்டம் ஊருக்குள்ள வருவதை கண்டு அனைவருமே பயந்து நடுங்கியிருக்காங்க. ஐயப்பனுடைய பெருமையை அனைவருக்குமே உணர்த்தன. ராணியும் மந்திரியும் இறைவனிடம் மன்னிப்பு வேண்டினர். எல்லாம் அவதார நோக்கத்திற்காக நடைபெற்றதையும் எடுத்துரைத்த ஐயப்பன் தான் அமைதியாக சூழலில் இருந்து தியானம் செய்ய தனக்கு ஒரு ஆலயம் எழுப்பும்படி கூறியிருக்காரு. ஒரு அம்பை எய்து விழும் இடத்தை தன்னுடைய ஆலயம் அமைக்க தேர்வு செய்திருக்காங்க. அந்த அம்பு விழுந்த இடமே சபரிமலை.
அங்கே தனக்கு 18 படிகளுடன் கிழக்கு நோக்கி ஆலயம் அமைக்கும்படியும் அருகிலேயே மாளிகைபுரத்து அம்மனுக்கு சன்னதி உருவாக்கும்படி கூறிவிட்டு அங்கிருந்து மறைந்திருக்காரு. ஐயப்பனுக்கு பிடித்த உணவுன்னு பார்த்தோம்னா பாயாசம் மட்டும் அல்லாமல் அரிசியில் தயாரிக்கப்படும் அனைத்து இனிப்பு உணவுகளுமே இஷ்டம்னே சொல்லலாம். ஐயோ, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.